சார் பப்ளு ஐயா என்னால அடுத்த 1 மணி நேரத்துக்கு வெளியே வர முடியாதுடா. அப்படி போயிட்டு இருக்குதுடா விடாம. அதுக்குள்ள நானே இங்க போயிடுவேன்டா. என்னது இது? பப்ளு இங்க பாரு, ஏதோ எனக்கு கட்டிக்கிட்டு. இது பார்க்க ஏதோ மேஜிக் பென்சில் மாதிரி இருக்குடா பப்ளு. அட ஆமா, மேஜிக் பென்சில் மாதிரி இருக்குது. ஆஹா சூப்பரா கருப்பட்டு கருவாயா டேய். ஓகே, இப்போ இது வச்சு என்ன வரையலாம்? சரி ஃபர்ஸ்ட் சின்சான் வரைஞ்சு பார்க்கலாம். ஆஹா சின்சான் வந்துட்டா. ஐயோ எப்பறா இது? சரி அடுத்து என்ன வரையலாம்? சரி டோரிமான் வரையலாம். ஓகே டோரிமான் வரையுமா? ஆஹா டோரிமான் வந்துருச்சு கேம்க்குள்ள. அடுத்து பயங்கரமான கிராடிக்கல் வரையலாம். ஆஹா சாமையா இருக்கு. ஐயோ பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்குது. ஓகே இப்போ சூப்பரா ஒன்னு வரையலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஃபார்ச்சுனர் கார் பெருசா வரையலாம். ஓகே ஒரு ஜெயண்ட் ஃபார்ச்சுனர் கார் வரையுமா? ஆஹா சூப்பரா இருக்குது. ஐயோ என்னடா இது? ஐயோ நில்லு. ஐயோ சிட்டி அழிய போகுது நினைக்கிறேன். ஐயோ ஸ்டாப். ஐயோ ப்ளீஸ். ஐயோ போச்சு. நம்ம இந்தியன் பைக் சிட்டியே பார்த்தீங்கன்னா நாசமா அடிச்சு போச்சு. ஐயோ என்ன பண்றது? இன்னைக்கு உள்ள மேஜிக் பென்சில் வேணா ஒண்ணு வேணா. டாடா பை பை. என்னடா டுமில் சத்தம் கேக்குது? என்ன சத்தமா இருக்கும்? சரி நியூஸ் பாப்போம். ஏதாச்சும் பயங்கரமா சம்பவம் நடந்திருக்கும் ஊர்ல. என்னடா இது? ஓகே செய்திகள். நம்ம ஊர்ல பெரிய ஃபார்ச்சுனர் கார் வந்து இறங்கி பாம்பு பிளாஸ்ட் ஆயிருக்கு. என்னது? நம்ம ஊர்ல பெரிய ஃபார்ச்சுனர் கார் வந்திருக்கா? ஆஹா அது எப்படி ஒன்று கண்டுபிடிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஆள எடுத்தே ஆகணும் மக்களே. சரி ஓகே ரைட்டு மக்களே. இப்போ அந்த ஃபார்ச்சுனர் கார் நம்ம சிட்டி சென்டர்ல போய் வெடிஞ்சு சதறி பீஸா போய் ஒரு மூலையில கிடக்குது. ஸோ அது எங்க கிடக்குது அப்படின்றத நம்ம சீக்ரெட் ஹவுஸ்ல போயிட்டு அங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ அந்த கம்ப்யூட்டர்ல நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பார்ட்ஸ்லாம் எங்க இருக்குன்னு நம்மளுக்கு வந்துரும் மக்களே இன்ஃபர்மேஷன். சரி ஓகே ரைட்டு. ஸோ கம்ப்யூட்டர்ல போட்டாச்சு. ஆஹா இந்த பில்டிங்குள்ள தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ச்சுனர் பாடி இருக்குன்னு சொல்லி இருக்கு. வாங்க இந்த பில்டிங்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்ச்சுனரோட பாடி எடுத்துடலாம். சரி வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் எங்கேயுமே இல்லை. நம்ம சீக்ரெட் ஹவுஸ்ல இருந்து பக்கத்துல தான் மக்கள் இருக்கு தெரியுதா? ஸோ அந்த பில்டிங்ல தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ச்சுனரோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து கிடக்குது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் அந்த கம்ப்யூட்டர் சொன்னிச்சு. அங்கே மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்ப்யூட்டர் போட்டு நொறுக்கி விடுவோம் பாருங்க நொறுக்கி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள போய் பார்ப்போம். இது என்னன்னு எனக்கே தெரியல. நானே ஒரு கூட்ட மக்கள் ஒரு தொழில் தான் போயிட்டு இருக்கிறேன். சரி ஓகே ரைட்டு போவான். என்ன நடக்குது நடக்கட்டும். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன்லேயே இருக்குது. இருக்க உள்ள போய் பார்ப்போம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனரோட பெரிய ஜெயிண்ட் பாடி இருக்கு மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 டயர் வேணும் மக்களே. ஸோ டயர் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம இந்த ஊரில் பெரிய இந்த ஃபார்ச்சுனர் ஜெயிண்ட் கார் எடுத்து செம்மையாக ஓட்டலாம். ஸோ இப்போ இந்த டயரை வந்து கண்டுபிடிக்கிறது தான் பெரிய மேட்ரு. ஏன்னா அந்த டயர் எங்கே இருக்குன்னு இன்ஃபர்மேஷனே இல்லை மக்களே நம்மளுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்ச்சுனர் கார் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் போய் வச்சுட்டோம் மக்களே. ஸோ இப்போ இந்த டயரும் பார்த்தீங்கன்னா 4 டயரை கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது வண்டியை ஓட்டலாம். ஸோ டயர் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அதனால் எனக்கு ஒரு பிளான் இருக்குது. என்ன பிளான்? இப்போ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் சீஸ் பண்ண 4-5 மான்ஸ்டர் ட்ரக் இருக்கு மக்களே. ஸோ அதோட டயர் எடுத்து நம்ம அதுக்கு டயர் ஒன்று செய்ய போகிறோம். ஃபார்ச்சுனர் காருக்கு டயர் செய்ய போகிறோம். சரி இந்த வண்டியோட சாவி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வேணும். ஸோ அது எங்கே இருக்குன்னு கேட்கலாம். ஆஹா அப்படியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பக்கத்து ஊர்ல போயிட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த 5 வண்டியோட சாவி எடுக்க போறோம் மக்களே. சாவி எடுத்துட்டு இதோட டயரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் செட்ல போயிட்டு கழட்டி ஸோ அப்புறமேட்டு நம்ம ஃபார்ச்சுனர் கார்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஓட்ட போறோம். ஸோ இதுதான் நம்மளோட பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கத்து ஊர்ல எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளைட் பிடிச்சி வித்தவுட் கக்கூஸ்லேயே வந்து போயிட்டோம். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ அங்கே போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாவி திருடுறது அசால்ட் மெட்ரே கிடையாது மக்களே. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க. அவங்ககிட்ட சிக்கன்னு வச்சுக்கோங்களேன் 10 நாள் கழி தின்னு விட்டுருவானுங்க ஜெயிலில். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஸ்கெட்ச் பிளான் போட்டு போகணும். அப்போ தான் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேருந்து சாவி அடிச்சுட்டு எஸ்கேப் ஆக முடியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு வண்டி வேணும் மக்களே. ஸோ ஒரு வண்டி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகிற வண்டியை வந்து நம்ம வாங்கணும். ஸோ வாங்கிட்டு உடனே நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொள்ளடிச்சுட்டு அந்த வண்டியில் ஸ்பீடாக போய் எஸ்கேப் ஆயிடணும். இதுதான் நம்ம பிளான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வண்டியை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. இந்த ஊரில் போய் டெலிவரி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம மாடிஃபிகேஷன்லாம் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு திருட்டு வண்டி, நம்ம திருட்டு பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கலரு, ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு, அப்புறமேட்டு நைட்ரஜன் கேஸ் பவர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் கடைக்காரங்க மக்களே தாய் வந்தாங்க. சரி இங்கே போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம வண்டிக்கு ஃபஸ்ட்டு கலர் மாற்றிடலாம் மக்களே. ஸோ கலர் வந்து கருப்பு கலர் மாற்றிடலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மாஃபியா கேங் மாதிரியே இருப்போம் நம்ம. ஸோ அடுத்தது வீலோட சைஸு, டயரு, அப்புறமேட்டு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா விஷயம்லாம் நிறைய மாற்றலாம் மக்களே. நம்ம ஜெம்ஸ் பண்ணிட்டு வண்டி இருக்குல்ல காரு, ஸோ அந்த மாதிரி நிறைய
ஃபியூச்சர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கேஸ் கூட நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஏன்னா வண்டியோட ஸ்பீடு இன்னும் டாப் நாச்சாக போகும் மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் கொடுத்து இப்போ வண்டியில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு ரோட்டில் ஓட்டி காமிக்கிறேன் பாருங்கள். செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கேஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த நைட்ரஜன் கேஸை போட்டு நீங்கள் சும்மா ட்ருக்குன்னு ஓட்டினே வச்சுக்கோங்களேன். சும்மா அப்படியே வலிக்கிட்டே போகும் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வண்டி அப்படி அம்புட்டு ஸ்பீடு போகும் பார்த்துக்கோங்க. என்னோட இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபீச்சர் மக்களே நம்ம காரில். அப்படியே படுத்துக்கிட்டே நம்ம வலிக்கிட்டு வாழைப்பழம் மாதிரியே போயிட்டே இருக்கலாம் ரோட்டில். அடப்பாவி சரி ஓகே ரைட் மக்களே. ஸோ இப்போ நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம், சாவி எடுக்கிறோம். ஸோ கரெக்டாக 12 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனில் அத்தனை பேரும் தூங்கி விடுவானுங்க மக்களே. போலீஸ் ஸ்டேஷனில் ஒத்த பையன் மேலே இருக்க மாட்டான். அந்த நேரத்தில் நம்ம போய் ஆட்டையை போட போகிறோம் அந்த சாவியை. ஓகே இப்போ கரெக்டாக 12 மணி ஆச்சு. போலீஸ் ஸ்டேஷன் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எவனும் இல்லை. ஸோ நம்ம இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம காரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடனுக்குள்ளே ஒழிச்சு வச்சிடலாம். ஏன்னா திடீர்னு எவனா வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிச்சிருவானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த இடந்தே பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் மாதிரி இருக்குது, அதில் போட்டாச்சு பார்க்கல. ஸோ இப்போ நம்ம நேரம் என்ன பண்ண போகிறோம், போலீஸ் ஸ்டேஷன் மேலே தான் அந்த சாவி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிக்கிட்டே அப்படியே போகிறோம், சாவி எடுக்கிறோம். அப்படியே நம்ம கார் எடுத்துகிட்டு வட்டாமாமேட்டூர்னு எஸ்கேப் ஆகிறோம். ஓகே சரி ஓகே ரைட்டு. இப்போ வாங்க போலீஸ் ஸ்டேஷன் மேலே தான் பார்த்தீங்கன்னா அந்த சாவி இருக்குன்னாங்க. ஆஹா போலீஸ் சாவி. ஐயோ என்னோட போலீஸ் வர மாதிரி சவுண்டு கேட்குது. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஆஹா போலீஸ் வர மாதிரி சவுண்டு கேட்குது. இவருங்க ஒரு நிமிஷம் கீழே போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் போலீஸ் வந்துருச்சான்ட்டு. அடங்க ஒக்க மொக்கனுங்களா 1 2 3 4 5 அப்புறம் கீழே ஒரு 10 பேர். அட பாவிங்களா டே என்னோட இத்தனை பேர் நிற்கிறீங்க அப்பா சாமி டே. ஐயோ கீழே போனால் அவ்வளோதான் மக்களே. கண் எடுத்து வாயில புட்டு சுட்டுன்னு வச்சு விடுவானுங்க நம்மள. அதனால நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடலாம். நம்ம பிளான் படி இப்போ நம்ம கார் எடுத்துட்டு சல்லுன்னு எஸ்கேப் ஆகிறோம். நம்ம சாவியும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு மக்களே. இப்போ வரோம் பாய் பாய் சியூடா போலீஸ் ஓகே அப்படின்ட்டு தப்பிச்சாச்சு. அப்பாடா எப்படியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கீழே நின்று இருக்க கேப்பில் அப்படியே எஸ்கேப் ஆகி நம்ம வந்தாச்சு. இப்போ மேலே ஒரு ஹெலிகாப்டர் இருக்குல்ல, ஸோ இந்த ஹெலிகாப்டர் வச்சு தான் நம்ம இந்த ஊரை விட்டு தப்பிக்க போகிறோம். ஐயோ நீங்கள் எங்கிருந்துற வரீங்க? ஐயோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிறானுங்க போல, எனக்கு தான் தெரியல. ஐயோ சார் விட்டுருக்கு சார். ஐயோ சாமியா ஐயோ சுட்டுறாதீங்க டே. இந்த ஊர் விட்டு எப்படியும் எஸ்கேப் ஆகி போயிடுறா. அப்புறம் இந்த ஊர் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன்டா. அப்பாடா எப்படியும் கேட்டுக்குள்ள போதாச்சு மக்களே. இப்போ நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் எடுக்கிறோம். இந்த ஊர் விட்டு டாட்டா பாய் பாய் சியூன்ட்டு போயிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் நம்ம மொட்டை மண்டியிலே புல்லட்டை இறக்கி விடுவானுங்க மக்களே. அப்பாடா எப்படியோன்னு ஏறி வச்சிடும் சாமியை. ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே கமான்றா. அப்பாடா எப்படியோ நமக்குலே. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் நம்ம அந்த மாஸ்டர் டக்கோட சாவியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எஸ்கேப் ஆகி நம்ம ஊருக்கு இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஊரில் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் ட்ரக்கெல்லாம் ஆட்டையை போடணும் மக்களே. அங்கே ஃபஸ்ட்டு போலீஸ் இருக்கிறானுங்க, அவனுங்களை ஃபஸ்ட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணணும். அப்போ தான் நம்ம அந்த மாஸ்டர் ட்ரக்கை சாவியை போட்டு நம்ம ஆட்டையை போட முடியும். அதுக்கு இப்போ நான் ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கேன். என்ன பிளான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கூட இப்போ ஆட்டோ நடு வீட்டில் வச்சு இப்படி ஸ்டிக் பாம் ஓட்டிகிட்டு இருக்கேன். அப்போ தானே கேட்பீங்க. இருங்க நான் எதுக்குன்னு சொல்கிறேன். சரி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிக்கி பாம்லாம் எடுத்து இந்த ஆட்டோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம். ஓகே அடே என்னடா இது டே என்னடா பண்ணி வச்சுக்கிற ஆட்டோவை, நல்லா அந்த ஆட்டோவை ஏன்டா இப்படி கொச்சமச்சான் பண்ணி வச்சுக்கிற ஸ்டிக்கி பாம்பை போட்டு. இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தானே கேட்பீங்க. இப்போ பாருங்க நான் எப்படி போயிட்டு அந்த மாஸ்டர் ட்ரக்கெல்லாம் ஹைஜாக் பண்ணுறேன்ட்டு பாருங்களேன். சரி ஓகே இப்போ நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோவை எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கோம். இப்போ அப்படியே நடு ஸ்டேஷனில் இதை வச்சு அப்படியே டம்மான்னு எடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இருக்க ஒரு போலீஸும் தப்பிக்க மாட்டோம் மக்களே. அவ்வளோதான். ஓகே டாட்டா பாய் பாய் see you. பாடா இங்கே பாருங்க மக்களே செம்ம வெடி. எப்போ இந்த மாதிரி காட்சி நான் பார்த்ததே இல்லைடா. சூப்பராக இருக்குல்ல. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு மக்களே. ஸோ நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா போலீஸ் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா பொசுங்கி விட்டானுங்க. சரி ஐயோ வந்துட்டானுங்களே. ஸோ இவனுங்க வர அப்போ வந்துட்டு இருக்கானுங்க நிறைய போலீஸ் படம் எடுத்து. அதுக்குள்ளே நம்ம சாவியை வச்சு நம்ம எல்லாத்தையும் அன்லாக் பண்ணி இந்த ஒரு காரையும் போய் நம்ம மெக்கானிக் செட்டில் போய் விட்டுறலாம் மக்களே. ஏன்னா அங்கே போய் நம்ம விட்டால் தான் நம்ம அந்த டயர்லாம் கழட்டி நம்மளுக்கு ஃபார்ச்சுனருக்கு ஒரு டயர் செய்ய முடியும். ஸோ அந்த டயர் எங்கன்னே தெரில, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பெரிய பெரிய டயரும் இந்த மாஸ்டர் ட்ரக்கில் இருக்கிற டயரையும் பார்த்தீங்கன்னா நம்ம போய் மெக்கானிக் செட்டில் போய் கழட்டி எடுக்க போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம இந்த எல்லா காரையும் போயிட்டுன்னா நம்ம மெக்கானிக் செட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா காரையும் எப்படியோ வந்து சேஃபாக நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் மக்களே. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டயரை கழட்ட போகிறோம். ஸோ கழட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் நம்மளோட ஃபார்ச்சுனர் பாடி இருக்குல்ல, ஸோ அந்த பாடிக்கிட்ட நான் வந்து இந்த டயரில் எல்லாத்தையும் நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா டயரும் கழட்டி மெக்கானிக் வச்சுட்டா மக்களே. ஸோ இப்போ இந்த டயர் எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரக்கில் லோடு பண்ணி நேராக பார்த்திங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவை போயிடலாம். அப்போ அங்கே பாருங்கள் ஒரு டயரும் எவ்வளோ பெருசு
போச்சுன்னு பார்த்தீங்களா? சரி, இப்போ நேராக போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஃபிக்ஸ் பண்ணுற வேலையை பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அத்தனை டயர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ச்சுனர் பாடி இருக்குல்ல, ஸோ அங்கே எடுத்து வந்து வச்சாச்சு மக்களே. ஸோ இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் தான் நம்மளுக்கு வேலை. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓட்டுற சூப்பராக இருக்கும் போது இந்த இதில் யாரும் இந்த மாதிரி ஓட்டிருக்க மாட்டீங்க. நான் தான் ஃபஸ்ட் டைமு, ஜாலியாக இருக்கும் போது. சரி ஓகே ரைட்டு பார்க்கல. ஸோ நீங்களே என் கூட சேர்ந்து ஃபார்ச்சுனர் பெரிய பிக் பைக்கை ஓட்டலாம் வாங்க. ஸோ பிக் காரு, சாரி பைக்குன்ட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா இங்கே பாருங்க மக்களே, உள்ளெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெரிய சீட்டு. எப்பா சாமி செம்மையாகுதியே, சூப்பரு. இங்கே பாருங்கள் உள்ள ஆடியோ சிஸ்டமும் எல்லாமே இருக்குது. இப்போ காரை சாவியை திருவி டுன்னு ஓட்ட வேண்டியதான். வாங்க கைஸ், ஸோ நீங்களே என் கூட சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க, காரை ஓட்டலாம் வாங்க. ஸோ செம்மையாக இருக்குல்ல. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்கள். நம்ம தான் ஒரு குரங்காச்சு, ஏதாவது குரங்கு விற்று காமிச்சு தானே ஆகணும். இப்போ பாருங்கள் காமிக்கிறேன். ஐயோ யாரை காப்பாற்றிக்கிறாடா.